சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் கிராமுக்கு சுமார் 1190 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதன் மூலமாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை என்பது ஏறக்குறைய 9000 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் அதிகபட்ச உயர்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரி தொடங்கி தங்கத்தின் மீதான விலை சுமார் ஒரு சவரன் தங்கத்தின் மீதான விலை 20,000 கடந்த நிலையில் 20,000க்கும் அதிகமாக விலை உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 1,25,000 ரூபாய் அளவுக்கு என்ற நிலையை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 1 கிராம் தங்கத்தின் விலை 16,800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவா, தங்கத்தின் விலை ஒரே நாளில் கிராமுக்கு 1190 ரூபாய் அதிகரித்து ஒரு தங்கத்தின் விலை கிராமுக்கு 16,800 என்ற வரலாற்று உச்சத்தை தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. ஒரே நாளில், அதாவது சவரனுக்கு 9,550 ரூபாய் என்ற விலை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 5,000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்த நிலையில் இன்று ஒரே நாளில் 9,000 ரூபாய்க்கு மேல் தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து தங்கத்தின் விலை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கடந்த ஒரு மாதமாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் இன்றும் வரலாற்று உச்சத்தை அடைந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,34,400 என்ற வரலாற்று உச்ச விலையை தங்கத்தின் விலை அடைந்திருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தின் போது தங்கத்தின் விலை என்பது 1 லட்சம் என்ற அளவில் இருந்தது. அந்த சூழலில் கடந்த இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 30,000க்கும் மேல் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு அதிகரித்திருக்கிறது. அதே போல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு இன்றைய தினம் 25 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் 1 கிராம் வெள்ளியின் விலை 400 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று ஒரு கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 425 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. தேவப்பிரியன், என்ன காரணம்? இந்த அளவுக்கு விலை உயர என்ன காரணம்? தங்கம் விலை கடந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அதிகரிக்க தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு காரணங்கள். ஆரம்பத்தில் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல் காரணமாக இருந்தது. அதன் பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுப்பேற்றதில் இருந்து தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது. தற்போது உலக அளவில் நிலவக்கூடிய ஒரு பதற்றமான பொருளாதார சூழல் காரணமாக, அதாவது வரி விதிப்புகள், அதே போல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய ஒரு பதட்டமான பொருளாதார சூழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாகவே, அதாவது இந்த ஜனவரி மாதம் தொடங்கியதிலிருந்தே தங்கத்தின் விலை அபரிவிதமாக உயர்ந்து வருகிறது. தற்போது இந்த விலை உயர்வுக்கு ட்ரம்போடைய ஒரு அதிரடி முடிவுகள் ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த ஈரான் நோக்கி அவரது படைகள் செல்வதாக அவர் தெரிவித்தது, அதே போல வரி விதிப்புகள் உள்ளிட்டவை, சீனா மீதான வரி விதிப்புகள் உள்ளிட்டவை முக்கிய காரணமாக இந்த விலை உயர்வுக்கு கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பொருளாதார ஒரு நிச்சயமற்ற சூழலில் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக, அதாவது தங்கம் மீதான முதலீடு என்பது பாதுகாப்பானதாக முதலீட்டாளர்கள் உணர்கிறார்கள். எனவே தங்கத்தில் தொடர்ந்து அதிக அளவில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதன் காரணமாக இந்த அபரிவிதமான விலையேற்றம் என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. வரக்கூடிய நாட்களிலும் இந்த விலையேற்றம் என்பது மிக அதிக அளவில் இருக்கும் என்று முதலீட்டாளர்கள், அதே போல தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தேவப்பிரியன், வெள்ளியின் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கு? வெள்ளியின் விலையும் இந்த கடந்த சில நாட்களா பார்த்தோம் அப்படின்னா அதுவும் தங்கத்துக்கு, அதாவது தங்கத்தை விட வெள்ளியின் விலையேற்றமும் தொடர்ந்து அதிகமா இருக்கு. அந்த சூழல்ல இன்று ஒரு நாள் மட்டும் கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்திருக்கு. தங்கத்தின் விலை அதிகரிக்கக்கூடிய சூழல்ல வெள்ளியின் விலையும் எப்போதும் உயர்வது அப்படிங்கிறது ஒரு இருக்கு. முதல் ஆபரணமாக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டது. தற்போது வெள்ளி தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்தப்படுது. இதன் காரணமா வெள்ளியின் விலையும் கடந்த ஓராண்டாகவே அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் 25 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் வெள்ளியின் விலை 425 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. அதே போல 1 கிலோ வெள்ளியின் விலை 4,25,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என இந்த ஆண்டு தொடக்கத்துல நிறைய பொருளாதார நிபுணர்கள் கணித்திருந்தாங்க. ஆனா இந்த ஜனவரி மாதம் முடிவதற்குள்ளாகவே 4,25,000 என்ற ஒரு வரலாற்று விலை உயர்வை வெள்ளியும் அடைஞ்சிருக்கு. அதாவது
ப்ரெடிக்ட் பண்ணதை விட மிக அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்த உயர்வுகளை வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு. உச்சபட்சமா இன்று ஒரே நாளுல 9,000 ரூபாய்க்கு மேல் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது தங்கத்திற்கு வந்து இது வந்து ஒரு வரலாற்று விலை உயர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1,34,400 அப்படின்னு ஒரு சவரன் தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. தேவப்பிரியா, தமிழரசி, இப்ப விலை குறைவதற்கான சூழல் இருக்கா, இல்ல இன்னும் இந்த ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய முதலீடுகள் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப சேஃப் ஹெவன் தங்கத்துல முதலீடு செய்யறாங்க. இந்த மாதிரி இந்த போக்கு அப்படின்னு எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? ஏதாவது ஒரு கணிப்பு இருக்கா? ஏதாவது கிராஷ் ஆயிடும் அப்படின்ற ஒரு அச்சமும் ஒரு பக்கம் இருக்கே. அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்துல கடந்த ஆண்டு இறுதியில எல்லாம் தங்கம் உடைய விலை அதிகரித்து வந்தக்கூடிய சூழல்ல சில தங்கத்தோடைய விலையை தொடர்ந்து கணித்து வரக்கூடியவர்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பீக் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா இந்த ஆண்டு தொடக்கத்துல சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தங்க நகை மதிப்பீட்டாளர்கள் பலரும் வந்து இந்த ஆண்டு ஒரு மத்தியில 5,000 அவுன்ஸ்ன்றத தங்கத்தோடைய விலை ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எல்லாமே ஜனவரி மாசத்திலேயே இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையுமே தங்கத்தோடைய விலை கிராஸ் பண்ணிடுச்சு. அதே போல 5,000 ரூபாய் கிலோ வெள்ளி அப்படிங்கிறதும் இந்த ஆண்டோட, அதாவது இந்த 2026ஓட ப்ரெடிக்ஷனா கொடுத்தத ஜனவரி மாசத்திலேயே வெள்ளியோடைய விலையும் அந்த கிட்டத்தட்ட 4,25,000 அப்படிங்கிற ஒரு கிலோ வெள்ளிங்கிற விலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. தொடர்ந்து இந்த விலையேற்றம் என்பது தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு தான் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பொருளாதார நிபுணர்கள், அதே போல தங்கம் வெள்ளி விலையை வந்து தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லி வருது. தொடர்ந்து இந்த முதலீடுகள், தங்கத்தின் மீதான முதலீடுகள் என்பது தொடர்ந்து அதிகரிக்கும். பல நாடுகள் வந்து வளர்ந்த நாடுகளும் தங்கத்துல முதலீடு செய்யறாங்க. அவங்க அந்த டாலரோடைய முதலெல்லாம் டாலரை வந்து அவங்க ஒரு வச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ தங்கம் வந்து அவங்க அவங்களுடைய வெல்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தங்கத்துல முதலீடு பண்றாங்க. வளர்ந்த நாடுகள், சீனா உள்ளிட்ட பெரிய நாடுகள் வந்து தங்கத்துல முதலீடு செய்வதன் காரணமாக தங்கத்தோடைய விலை என்பது தொடர்ந்து நீடிக்கும். இந்த நாடுகள் எல்லாமே தங்கத்துல முதலீடு செய்ய வரக்கூடிய அளவுல இந்த தங்கத்தோடைய விலை என்பது குறைவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து இந்த விலை என்பது அதிகரிக்கும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ள சிலர் ப்ரெடிக்ட் பண்றது கிராம் தங்கம் 25,000 வரைக்கும் கூட போலாம் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த விலையேற்றம் என்பது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.